தமிழக அரசு அறுபடை வீடுகளுக்கு இலவச ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் செல்ல உள்ளது. அதற்கான தகுதி மற்றும் பொதுவான வழிகாட்டுதல்கள், எப்படி விண்ணப்பிப்பது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கும் பக்தர்களை இலவச ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்ல தமிழக இந்து சமய அறநிலையத்துறை முடிவு செய்துள்ளது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய திருத்தலங்களுக்கு 200 பக்தர்களை ஆண்டிற்கு 5 முறை, அதாவது 1000 பக்தர்களை கட்டணமில்லாமல் ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்ல உள்ளனர். முதற்கட்ட பயணம் வரும் 2024 ஜனவரி 28ஆம் தேதி துவங்குகிறது. தகுதி மற்றும் பொதுவான வழிகாட்டுதல்கள். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்குட்பட்டு ஆன்மீக பயணம் செல்வதற்கு தேர்வு செய்து அனுமதிக்கப்படுவர். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவராகவும் 70 வயதுக்குள் இருப்பவராக இருத்தல் வேண்டும். வயது சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களுக்கு போதிய உடல் தகுதி உள்ளதற்கான மருத்துவரின் சான்று பெற்று இணைக்க வேண்டும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகள் அழைத்து வர அனுமதி இல்லை. ஆதார் கார்டு அல்லது நிரந்தர கணக்கு எண் நகல் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பங்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்ட விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து ஜனவரி 22ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அதே அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விண்ணப்பங்கள் இத்துறை வலைத்தளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆன்மீக பயணம் செல்லும் பக்தரின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். அதற்கான வருமான சான்று வட்டாட்சியரிடம் பெற்று இணைக்க வேண்டும். பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே இப்பயணத்தில் கலந்து கொள்ளலாம். அறுபடை வீடுகளுக்கு இலவச ஆன்மீக சுற்றுலா செல்ல விண்ணப்ப படிவம் hrce.tn.gov.in இணையதளத்திலும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.